இந்த எபிசோட நாம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்திருக்கிற கூலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் ரஜினிகாந்த் சென்னையில் ஒரு மேன்ஷன் நடத்தி வர்றார். விசாகப்பட்டினத்தில் உள்ள இவரது நண்பர் சத்யராஜ் இருந்ததாக தகவல் அறிந்து அங்கே போறார். சென்ற இடத்துல சத்யராஜ் இயற்கையாக சாகவில்லை என்றும் யாரோ ஒருவர் சத்யராஜை அடித்து கொலை செய்திருப்பதாகவும் ரஜினிக்கு தெரிய வருது. தன் நண்பனை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து பழிவாங்க நினைக்கிறார் ரஜினி. இறுதியில சத்யராஜை கொலை செய்தவர்கள் யார், எதற்காக செய்தாங்க, அவங்களை ரஜினி பழிவாங்கினாரா, இதாங்க அந்த படத்துல மீறி கதை. இந்த படத்துல நாயகன் நடித்திருக்கும் ரஜினிகாந்த் தனக்கே உரிய ஸ்டைல்ல நடத்தி அசத்திருக்காருன்னு சொல்லலாம். நண்பனுக்காக பழிவாங்க துடிப்பது, கொன்றதற்கான காரணத்தை தேடி அலைவது என நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்காரு. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் மாஸ் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். வில்லத்தனத்தில் மிரட்டிருக்கிறார் நாகார்ஜுனா. இவரது உடை நடை அனைத்தும் ரசிக்க வைச்சிருக்கு. சௌபினின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலம். அடியாளாகவும் நல்லவன் போல் நடித்து வில்லனாகவும் அசைத்திருக்கிறார். சத்யராஜ் யதார்த்தமான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். இவரது மகளாக வரும் ஸ்ருதிஹாசன் சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் காட்சிகளில் கவனிக்க வைத்திருக்கிறாரு. சார்லி, காளி வெங்கட், கண்ணா ரவி, லொலுசபா மாறன், ரேவா மோனிகா, மோனிஷா பிளஸி என அனைவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அனிருத்தின் இசை படத்திற்கு பெரிய பலம். பெண் இசையில மிரட்டிருக்கிறான்னு சொல்லலாம். பாடல் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கேட்க வைக்குது. கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு பல காட்சிகளில் படிச்சிடுதுன்னு சொல்லலாம். நண்பனுக்காக பழிவாங்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கும் திரைக்கதை போக போக வேகம் எடுக்குது. பல காட்சிகளில் ரசிகர்களுக்கு பல சர்ப்ரைஸ் வைத்து ரசித்து வைக்கிருக்கிறாரு. பல கதாபாத்திரங்களின் என்ட்ரியும் அவள் நடிப்பும் வியக்க வைக்குது. கதாபாத்திரங்களை திறமையாக கையாண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். படத்தில் இருக்கும் அனைத்தும் அம்சங்களும் வைத்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறான்னு சொல்லலாம்.